வணக்கம் நேயர்களே. இந்த காலத்துல ஒரு நடிகை 12 வருடங்களாக முன்னணி ஹீரோயினாக இருப்பது சாதாரண விஷயமல்ல என்றுதான் சொல்லணும். இந்த 13வது ஆண்டிலும் த்ரிஷா அஜித்துடன் என்ன எறிந்தால் தமிழ் படத்திலும், தெலுங்கில் அதிரடி ஹீரோவான பாலகிருஷ்ணாவுடன் ஒரு படத்திலும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய 12வது ஆண்டில் தான் த்ரிஷா பவர் படம் மூலம் கன்னட பட உலகில் அறிமுகமானாங்க. அவர் நடித்துள்ள பூலோகம் படம் சில மாதங்களுக்கு முன்பே வெளிவர வேண்டியது இன்னும் வெளிவராமல் இருக்கிறது. ஆக இப்போதைக்கு த்ரிஷாவின் 13வது ஆண்டு திரையுலகில் 2 தமிழ் படங்களும் ஒரு தெலுங்கு படமும் அடுத்தடுத்து வெளியாக வாய்ப்பு இருக்கு. பிரசாந்த் சிம்ரன் நடித்த ஜோடி படத்துல ரிச் கேலாக வந்து போன த்ரிஷா அதன் பின்னால டிசம்பர் 13ஆம் தேதி 2002 அமீர் இயக்கத்துல சூர்யா நடித்த மௌனம் பேசியதே படத்துல கதாநாயகியா அறிமுகமானாங்க. அதன் பின்னால பல தமிழ் படங்கள்லையும் தெலுங்கு படங்களையும் நடிச்சு முன்னணி ஹீரோயினா வலம் வந்தாங்க. தமிழ்ல சாமி, கில்லி, திருப்பாச்சி, 6, உனக்கும் எனக்கும், வீடம், அபியும் நானும், விண்ணை தாண்டி வருவாயா, மங்காத்தா ஆகிய படங்கள் மிக முக்கியமான படங்கள் என சொல்லலாம். த்ரிஷா 13வது ஆண்டுக்கு பின்னால தொடர்ந்து திரையுலகில் தொடர்வாரா அல்லது திருமணம் செய்து கொள்வாரா என்பது இனி வரும் நாட்கள்ல தான் தெரிய வரும். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.